கோழைச்சாமியான இருக்கக்கூடிய பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக பாஜகவை கண்டிச்சாரா? புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குரலாவது கத்தினாரா? பிரதமரை எதிர்த்து பேசுகிற துணியவருக்கு இருக்கா? கிடையாது. திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் கத்தி பேசுகிறாரு. கத்தி பேசுனா ஜெயலலிதான்னு மக்கள் நினச்சிக்குவாங்கன்னு நம்புகிறாரு. எம்ஜிஆரை போல தன்னுடைய கட்சிக்காரங்க அவரை நினைப்பாங்கன்னு நம்புகிறாரு. பழனிசாமி அவர்கள் என்னதான் கத்தினாலும் எப்படித்தான் கதறினாலும் அவருடைய துரோகங்களும் குற்றங்களும் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். துரோகத்தை தவிர உங்களுக்கு பெருமையாக சொல்லி என்ன இருக்கு? திமுக வரலாறு என்பது தியாக வரலாறு. பழனிசாமியுடைய வாழ்க்கை முழுக்க துரோகம். அவர் பாதம் தாங்கிய பழனிசாமி மட்டுமல்ல, பயந்தாங்குழி பழனிசாமி.